இங்கே ஒரு பணக்காரன் ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய அண்ணனோட ஒய்ஃப் வந்து அடிக்கடி வாமிட் எடுக்கிறத பார்க்குறானா. உடனே தான் வேலைக்காரவங்க கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஏதாவது புளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாமிட் வரது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே வந்து புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிளம்ஸை எடுத்து அதோட சூப்பர் ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் தன் பிரதரோட ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுக்குறான். நான் புளிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்குறாளா. அவனும் பதில் எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். ஆக்சுவலாக அவளை ஃபஸ்ட் டைம் தான் அம்மாவோட பார்க்கும் போதே வந்து அட்ராக்ஷன் ஆகிடுவானா. அதுக்கு பிறகு தான் தெரியுது கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து தான் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போனவன் தான் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பானா. இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டவனையும் அவன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பான். அவனோட அம்மாவோ நடந்தது நடந்துருச்சு, இவன் நம்ம குடும்பத்தோட மருமக, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலாக வந்து இறுதி ஊர்வல தப்ப தான் தெரிய வரும். இறந்த தான் அண்ணனோட குழந்தைக்கு வந்து அம்மாவாக போறா அப்படின்ற விஷயம். இது தெரிஞ்ச உடனேயுமே வந்து அந்த பணக்காரனோட அம்மா அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்களா. ஆக்சுவலாக அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான் அப்படின்னா, இவ பணத்துக்காக தான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சரியான வந்து பணத்தாசை பிடிச்சவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பானா. பணத்துக்காக இப்போ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுற. ஆக்சுவலாக வந்து அவனுடைய அசிஸ்டன்ட் மூலமா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு கூட பணக்காரன் தெரிஞ்சிருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்ட நிறைய வேலைகளை பார்த்து அது மூலமா அண்ணனோட ஆம்பிஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்றது தெரிய வருதா. ஒரு பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அவளோட அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துட்டு ஒரு வயசான கிழவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவளும் அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாளா. காலில் இப்போ ஃப்ராக்சர் ஆகி அந்த இடத்துலயே கீழே விழுந்துருவா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய பணக்காரனும் அவளை வந்து அந்த இடத்துல இருந்து மீட்டுட்டு அண்ணி ரெண்டு பேத்துக்குமே தண்டனை கொடுக்க சொல்லிட்டு இருப்பானா. அண்ணனும் வந்து அந்த பணக்காரனோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பான். தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டு இப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்ல அவளை அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா அவளுடைய காலோ வந்துட்டு நல்லா உடஞ்சிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா. பணக்காரனோட அம்மாவோ இதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவ்வளோ வந்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், மயக்க மருந்து கொடுத்து அது என்னுடைய குழந்தைய பாதிக்கும், அதனால நிச்சயமாக அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன், வேணும்னா வந்து மயக்க மருந்து கொடுக்காமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் டாக்டரும் வந்துட்டு அந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்காம பண்ணோம் அப்படின்னா உன்னால அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவ்வளோ வந்து பிடிவாதமாக அதுக்கு மறுத்துடுறாளா. வேற வழி இல்லாமல் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண கூட்டிகிட்டு போக, ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியை சேர்ந்து யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு துணையாக இருக்கணும், யார் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பணக்காரனும் வாண்டடா நானே வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடும். ஆக்சுவலாக முடிஞ்சதாக நினச்சிட்டு இருந்து அவளுடைய வாழ்க்கையை மறுபடியும் கடவுள் தொடங்கி வைக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளோட பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.